வசு வசு டேய் இங்க பாரு பொண்ணு வருது. சார் இந்த பிள்ளைவா சார் பிடிக்கலன்னு சொல்ல சொன்னீங்க? ஆமாடா, ஏன்டா தேங்காய் கட்ட மாதிரி வாயை புழக்கிற? இந்த பாரு, மரியாதையை பிடிக்கலன்னு சொல்லு, வாயை மூடு. மூடி தொலைடா. எப்படி சார் இப்படி ஒரு பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்றது? அந்த மாதிரி எல்லாம் சொன்னா அது மகா பாவம் சார். டேய் 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 உட்காரு. ஹாய், ஹாய், என் பேரு வசுந்தரா. உங்க பேரு? அஜித் குமார். பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ கடவுளே, இந்த கன்றாவெல்லாம் கேக்குற மாதிரி பண்றியே, தாங்க முடியலையே. அன்னைக்கு கோயில்ல உங்களை நான் பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தேங்க்ஸ். தலை விதி. உங்களுக்கும் என்ன மாதிரியே தேங்காய் பிடிக்கும்னு தெரிஞ்சதும் இன்னும் ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, டேய் டேய், அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லு. உங்களை பாஸ் ஒரு நிமிஷம், சார்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இதோ வந்துடுறேன். அது எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட பதில் சொன்ன உடனே கூப்பிட்டு பாருங்க. நீங்க எதுவா இருந்தாலும் அவரு பதில் சொன்னதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போங்க. அதானே பிரச்சனையே. அது என்ன பிரச்சனை? நான் பதில் சொல்லிட்டு தான் வருவேன். போடா. மரியாதை வந்துரு, இல்லைன்னா உன் தேங்காய் பழ உடைச்சிருவேன். வாசுந்தரா, இவ ஏதாவது முக்கியமா பேசணுமா? அது என்னன்னு கேட்டு அப்புறம் வந்துடுறேன். வாசு, தேங்காய் துருவி மறைக்காத விடுறா. வாடா. டேய் 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 டேய், என்னடா போஸ் கொடுத்துட்டு இருக்க? லவ் ஃபீல். டேய் டேய், இங்க பாரு, நான் உன்னை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? அவளை பார்த்ததும் நீ பேசுற விதமே சரியில்லை. மரியாதை போய் அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வா போ. சார் என்ன சார் சொல்றீங்க? மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருக்கா சார் உங்களுக்கு? அவ என் தேவதா சார். அவங்கள போய் நான் பிடிக்கலன்னு சொன்னா என் வாய் அழுகி போயிரும் சார். டேய், உனக்கு என்னதான்டா பிரச்சனை? கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, போய் வேற யாராவது லவ் பண்ண வேண்டியதானே? என்ன சார் மிரட்டுறீங்களா? வாசு மேடத்துக்கிட்ட சொன்னா என்ன நடக்குன்னு தெரியுமா? தம்பி, நான் உன்னை மிரட்டல இல்ல. வா இப்படி வா, மார்க் எங்க இருக்கு வா. சரி இங்க பாரு, நான் உண்மையா சொல்லிடுறேன், ஓகேவா? அவங்க யார் தெரியுமா? அது தெரியுமே. தெரியுமா? என்ன தெரியும்? நேத்து வரைக்கும் அவ யாரோ, ஆனா இப்போ அவ என் கனவு கண்ணு சார். டேய் டேய், அப்படிலாம் சொல்லாதடா, நெஞ்சு வலிக்குது. அவ 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 என்னோட ஒய்ஃப். என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, அவ என்னோட பொண்டாட்டி. எனக்கும் அவளுக்கும் இடையில எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமேனா? எல்லாமே. அப்படிப்பட்ட ஒருத்திவா போய் பிடிச்சிருக்குன்னு சொல்ல போற? ஒட்டட குச்சி விழுந்துடாத. என்னாச்சு? ஓகே. டேய் டேய் டேய், எஸ், இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. மனசை திடப்படுத்திக்கோங்க, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. எந்த உலகத்துல சார் இருக்க நீ? எந்த உலகத்துல இருக்க நீ? பொண்ணோட கற்புங்கிறதா இங்க உடம்புக்குள்ள இல்லைங்கிறது எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் புரியாதா சார்? புரியாதாடா? திரும்பி என்ன பண்றான்? காதல், அதான் சார் வாழ்க்கை. காதல்னு ஒண்ணு இருந்தா காலம் உள்ள சந்தோஷமா வாழலாம் சார். டேய், நீ சொல்றது ஒரு நிமிஷம் சொல்றது சார். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நீ சொல்றது அவளோட கடந்த கால வாழ்க்கை, நான் சொல்றது புது வாழ்க்கை சார்.
கடந்த காலத்துல அவங்க எப்படி இருந்தான்னு நானும் கேட்க மாட்டேன், நான் எப்படி இருந்தேன்னு சத்தியமா சொல்ல மாட்டேன் சார். காதலுக்கு கடந்த காலமெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சார். என் மனசு அவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிருச்சு சார். யாராலையும் இப்ப அதை மாத்த முடியாது சார், மாத்த முடியாது. டேய் 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 சொல்றா. ஐயோ 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 ஆளக்கானா. டேய் டேய் எங்கடா போன? இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டீங்களா? ஐயோ வாசு 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 டேய் கவலைப்படாத, நான் இருக்கேன். தெரியும் சார், நீங்க என்ன நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தானே நான் உங்களையே செலக்ட் பண்ணேன். இனிய வாழ்க்கையில நீங்களும் நானும் மட்டும்தான். வாசு, உனக்கு அந்த பாட்டு கேக்குதா? கேக்குது. அப்ப கண்டினியூ. அவ முன்னால நிக்கிற, அவ கண்ணால சொக்கிற, நான் தன்னால சிக்கிற, பின்னால சுத்துற, முன்னால சாவுற. அவ முன்னால நிக்கிற, அந்த கண்ணால சொக்கிற, நான் தன்னால சிக்கிற, முன்னால டாப்புற, முன்னால சாவுற. ஐயோ கொல்றாங்களே. நிறுத்துங்க. என்ன பண்ற வாசு? அர்ஜுன் சார், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ரொமான்ஸ் சீன் பாட்டோட போயிட்டு இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரொமான்ஸ் அது ரொமான்ஸ் அது. உன்னை விட கூடாது. முதல்ல என் கூட வா. அஜித் குமார், ஐயோ விடுங்க. அஜு வாசு வாசு, நீங்க எப்படி இருந்தாலும் என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். எந்த கோட்டைக்குள்ள எந்த சிறை வச்சாலும் நீங்க என்ன தேடி கண்டுபிடிச்சு என் கையை பிடிப்பீங்க. நிச்சயமா நம்ம காதல் கை கூடும். ஒண்ணு கவலைப்படாத, இந்த உலகத்துல எந்த சத்தியாலும் நம்மளை பிரிக்க முடியாது. நான் எப்பவுமே உன் கூடவே தான் இருப்பேன் வாசு. ஏய் பேசாம வா, இல்ல ரெண்டு கையை வெட்டிடுவேன். வாடி. அஜு, மை டியர் அஜு. வாசை எடுத்துட்டு போயிட்டானே. வசு 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 சொன்னா கேளு வசு. உனக்கு நல்ல வேற மாப்பிள்ள பாக்குறேன். ஏன் இவருக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சலா? ஏய் அவன் எல்லாத்துலயுமே குறைச்சலா தான் இருக்காம. அதத்தான் கேக்குறேன், என்ன குறைன்னு சொன்னா கேளு வசு. அவன் உனக்கு செட்டே ஆக மாட்டான். நானே உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அர்ஜுன் சார், இவர் எனக்கு செட் ஆவாரா மாட்டாரான்னு நான் தானே சொல்லணும். தாராளமா சொல்லலாம் வசு. ஏன்னா நான் உன்னோட ஃப்ரெண்டு, எனக்கு அந்த உரிமை இருக்கு. பாக்குறதுக்கு அவன் வந்து ரொம்ப பயங்கர பேடா இருக்கான். அர்ஜுன் சார், நீங்க அவரோட அழக பாக்குறீங்க, அவரோட மனச நீங்க பார்க்கவே இல்ல. மனசா? நான் அவரோட மனச பாக்குறேன். அவரோட பார்வையில இருந்த காதல நீங்க பாத்தீங்களா இல்லையா? அட்லீஸ்ட் அவர் பேசின காதல் மொழியாவது நீங்க கேட்டீங்களா? வசு என்ன கன்றாவி மொழி வசு, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. இல்ல அர்ஜுன் சார், உங்களுக்கு தான் புரியல. அவரை மாதிரி ஒருத்தரை தான் ஒவ்வொரு பொண்ணும் விரும்புவா. இவர மாதிரி பசங்க தான் பொண்ணுங்களை நல்லா பாத்துப்பாங்க. முக்கியமா தேவையில்லாம சண்டை போட மாட்டாங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க. முக்கியமா அம்மா பேச்சு கேட்டு பொண்டாட்டிய திட்ட மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் டைவோர்ஸ் பண்றனால கிளம்ப மாட்டாங்க. இப்ப நீ யார சொல்ற? உங்களை தான் சொல்றேன். நீங்க அப்படிதானே இருக்கீங்க. எனக்கு முத வாழ்க்கை தான் நல்லா அமையல, அட்லீஸ்ட் அடுத்து அமைய போற வாழ்க்கையாவது நல்லபடியா அமைய வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க. என்னது புது நம்பரா இருக்கு? ஹலோ, யார் பேசுறது? அஜித் குமார் பேசுறேன். வாசுதாலிங்க இருக்காங்களா? அதுக்குள்ள எப்பறா நம்பரை கண்டுபிடிச்ச? அர்ஜுன் சார், யாரு? அந்த லூசு தான். ஐயோ அஜு, சிஸ் ஃபோன் கொடுங்க. ஏய் ராங் நம்பர், போன் வைடா. இது அவனோட வேலையாத்தான் இருக்கும். இவ ஒருத்தன். இங்க பாரு, உன்னை நான் டைவர்ஸ் பண்ண போறேன் தான். உன்னை எனக்கு பொண்டாட்டியா வச்சுக்க பிடிக்கலதான். அதுக்காக இந்த மாதிரி லூசுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஃபைனலா சொல்லிட்டேன், நீ அந்த அஜித் குமார மறந்துரு. பேரை பாரு, அஜித் குமாரா. கோவம் வருதா? அப்படி வாங்க வழிக்கு. எனக்கு இதுதான் வேணும்.
தம்பி தம்பி தம்பி, என்ன தம்பி நீங்க காத்து போன பலூன் மாதிரி சொங்கின்னு வரீங்க? அதை ஏன் கேக்குற பாட்டி? ஆ. இந்த வசுந்தரா அந்த அஜித் குமார் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிறான். அஜித் குமாரியா? இதெல்லாம் ரொம்ப பேராசை தம்பி. ஓ பாட்டி, இது அல்டிமேட் அஜித் குமார் இல்ல, ஆ. இது ஒரு தருதல. அவ யார் அவனாலும் கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன? நமக்கு அவ இந்த வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதானே? ஓ அப்படிலாம் விட முடியாது பாட்டி. அவன் பாக்குறதுக்கு சுத்தமா நல்லாவே இல்ல. ஐயோ தம்பி, அவன் சுத்தமா நல்லா இல்லையோ அசுத்தமா நல்லா இல்லையோ அத பத்தி நமக்கு என்ன கவலை? இவ ஒழிஞ்சா சரிதானே? பாட்டி, அப்படி அவளை கண்டவனுக்குலாம் கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்ப முடியாது. அவன் என்ன மாதிரி அழகா இருக்கணும், அன்பா இருக்கணும். அவளை காலம் பூரா வச்சு கண்கலங்காம காப்பாத்துறவனா இருக்கணும். அதுக்கு உன்ன மாதிரி இழிச்ச வயனா இருக்கணும். என்ன பாட்டி நான் சொல்றது? நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இவன் வேண்டாம் பாட்டி. இதை விட ஒரு நல்ல பெஸ்ட் மாப்பிளைய பார்த்து வசுந்தராவுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் மாப்பிளைக்கு எங்க போறது? ஐயோ சரிதான். அந்த வசுந்தரா திட்டம் நல்லா வேலை செய்யுது. தம்பி எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. இது என்னமோ நல்லதுக்கு இல்ல. மிஸ் ஆயிட்டானே. டேய் லூஸ், லெஃப்ட்ல வாடா. ஓடுறான் பாரு. சுடுறா சுடுறா தம்பி. சுடுறா சுடுறா அவன சுடுறா. ராஜா, லெஃப்ட்ல போ. பார்ப்பா கொஞ்சம். என்னனே? இந்த அஜித் குமார் வீடு எங்கம்மா? அஜித் குமார் திருவாரூர்ல இருக்கு. எங்க வந்து இருக்கீங்க? தம்பி ராஜா, நான் இந்த தலை அஜித் குமார கேட்கல. இந்த தருதல அஜித் குமார்னு ஒருத்தர் இருப்பான். 1980ல கோமால போயிட்டு வந்த மாதிரி உருன்னு இருப்பான். அவன் தெரியலண்ணா. ஒரு நிமிஷம்டா பாராடி. இல்லம்மா, இந்த தேங்காய் உடைச்சா பொறுக்கி திம்பானே. அட கார்ல வரீங்க, விவரமா சொல்ல மாட்டீங்களா? நம்ம தேங்காய் குமாரா? சாரிப்பா. ஆமா, இப்படி போயிட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தீனா அங்கதான் இருக்காரு. ஒல்லியா ஹைட்டா இருப்பாரு. அங்கதான் பாரு, போய் பாருங்க. சரியா? ஓகே, தேங்க் யூ. டேய் வாடா, லெஃப்ட் வாடா. கூடிய சீக்கிரம் பைத்தியம் ஆயிருவா. ஸ்ட்ரைட்டா வாடா. டுப்பு சுறா. அவன் சொன்ன வீடு அதுதான் நினைக்கிறேன். வீட்டுல இருப்பானா இல்ல தேங்காய் பொறுக்க போயிருப்பானான்னு தெரியலையே. அஜித் குமார். ஐயோ அஜித் குமார். நிம்மதியா டிஃபன் சாப்பிட முடியுதா? யார் அது? அர்ஜுன் சார் நீங்களா? நீங்க வருவீங்களா எனக்கு தெரியும் சார். நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க. என் டார்லிங் வாசு வரல? கொடுமடா. எனக்கு தெரியும். நான் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு வாசு புலம்பி இருக்கும். அதுக்காக கெஞ்சி காலில் வந்து கூப்பிட்டு போலாம் தானே வந்திருக்கீங்க. கரெக்டா? வாசு மேடம் இங்க கார்ல இருக்கிறாங்களா? இங்க வா. டேய் வாசு இல்ல, வசு. உனக்கு வசு கேக்குதா? சார் என்ன சார் நீங்க பேசிட்டு இருக்கிற வன்முறையில இறங்குறீங்க? பேச்சாதான் இருக்கணும். வன்முறையில எல்லாம் இறங்குனீங்கன்னா அப்புறம் பாத்துக்கங்க. இந்த அஜித் குமாரோட ஒரிஜினல் முகத்தை எல்லாம் நீங்க பாத்துறாதீங்க. என்ன பண்ணுவ சார்? நான் சொல்லும் போதே கேட்டா இதோட முடியும். இல்லன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கோயேன், உன் பல்ல அப்படியே நசுக்கிடும். சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? நானே சார் அவங்கள போய் லவ் பண்ணேன். அவங்களா கோயில்ல வச்சு முதல் தடவையா என்ன பார்த்தாங்க. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? என்னடா அர்த்தம் சொல்லி தொலைடா. எங்க காதல் தெய்வீக காதல் சார், தெய்வீக காதல். அப்படிப்பட்ட காதலுக்கு என்னால எப்படி சார் துரோகம் பண்ண முடியும்? தெய்வீக காதலா அது? தெய்வீக காதலா அது? ஆமா சார். இங்க பாரு, நான் மனுஷனா பேசும்போதே நீ எடுத்துக்கோ. நான் மட்டும் மிருகமான காலி பண்ணிடுவேன் சார். யாருக்கு கொடுங்க சார்? விடுங்க சார். என்ன சார் இது? லவ் சார் ஆரம்பிச்சிட்டான். நீங்க இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு எங்களை மாதிரி லவர்ஸோட ஃபீலிங் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது சார். யாரு? நானு? ஆமா சார். டேய் வாய கிளறாத. உனக்கு இத புடி. இங்க பாரு. இதுல நீ எவ்வளவு வேணுமோ ஃபில் பண்ணிக்கோ. புரியுதா? இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன். புரியுதா? ஆனா அவ பின்னாடி சுத்துறது மட்டும் வேண்டாம்.
என்ன சார் இந்த அஜித் குமார் கிட்ட பணத்தை கொடுத்து காதல விலைக்கு வாங்க பாக்குறீங்களா? ஏய், இந்தா புடிச்சுக்கோ. எனக்கு பணம் பெருசு இல்ல சார், வாசுவோட மனசுதான் சார் பெருசு. அவங்க காதல் இருக்கே, அந்த காதலோட பலம் யாருக்குமே இருக்காது சார், இருக்காது. அத மாத்துறதுக்கு எந்த கொம்பனாலே முடியாது. டேய், ஏன்டா இப்படி படுத்துற? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? அவன் என் பொண்டாட்டின்னு சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிற. டேய், உங்க ஏரியால நிறைய பொண்ணுங்க உன்னை லவ் பண்ணுதுன்னு சொன்னல, அதுல ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி தொலைஞ்சிட்டு போயேண்டா. ஏன்டா அடுத்து உன் பொண்டாட்டிக்கு அலையிற இப்படி? சார், என்னையா 1000 பேருக்கு பிடிக்கலாம் சார், ஆனா எனக்கு யார பிடிச்சிருக்கு அதுதான் முக்கியம் சார். எனக்கு வாசுந்தராவை தான் பிடிக்கும். அல்பா சுட்டுலி அவன் பொண்டாட்டி தெரியுது. அப்புறம் எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே சார்? அதெல்லாம் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து உன்னை சுத்தமா பிடிக்கல. அத உன்னை வெட்டி விட்டுட்டு என்ன லவ் பண்றாங்க. இனிமேல் நீ எது பேசனாலும் என் டார்லிங் கிட்ட பேசிக்க. அவங்க லவ் பண்ற வரைக்கும் நானும் லவ் பண்ணுவேன். அவங்க என்ன வேண்டாம்னு சொல்லிட்டா அப்படியே நான் விலகி போயிருவேன். அது வரைக்கும் என் காதலுக்குள்ள நீ குறுக்க வராத. போடா. டேய் டேய் டேய், எங்க பல்லம் போடு போ. உன்னை பார்க்க வேண்டிய விதத்துல பாத்துக்கிறேன்டா. பாரா பாரு பாரு பாரா. அப்பா, ஐயோ, தினம் உனக்கு சோறு கொடுக்கறதே என் வேலையா போச்சு. எங்க மாட்டிப்போமோன்னு ஒவ்வொரு வேலையும் உயிர் போய் உயிர் வருது. இந்த வயசான காலத்துல உனக்கு இதெல்லாம் தேவைதானாடி? சீக்கிரமா சீக்கிரமா கொண்டு கொண்டு கொண்டு. எருமை செம பசி காந்தி. ஏண்டா டே, ஏண்டா அப்படி பறக்குற? இவ்வளவு தூரம் கொண்டு வந்து எனக்கு உன் கையில கொண்டு வந்து கொடுக்க தெரியாதா? என் பசி எனக்கு. வெளிய இருந்தா டயத்துக்கு சாப்பிட்டுருவேன். சாப்பிடுவேன் சாப்பிடுவேன். உள்ள போனாலும் டயத்துக்கு சோறு கிடைக்கும் உனக்கு. என்ன பாட்டி, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. பின்ன என்னடா, ஒரு இடத்துல இருந்தா ஒழுங்கா பொத்துக்கிட்டு இருக்க மாட்டியா? காலையில என்னத்தடா போட்டு உருட்டுன? இந்த சேர் தான் கால் நீட்டா எடுத்தேன், உருண்டு விழுந்துருச்சு. அடி ஃப்ராட், இவ்வளவு சாதாரணமா சொல்ற? நீ உருட்டது சேர் இல்லடா, என் வாழ்க்கைய. ஐயோ, என்ன சொல்ற பாட்டி? என்ன நொன்ன பாட்டி? டேய், அத என்ன கேக்குற? நீ உருட்டின நேரம் அந்த மீனாட்சி கழுத வெளியில தான் இருந்திருக்கா. உள்ள என்ன சத்தம்? உள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு என்ன கொடைய ஆரம்பிச்சுட்டா. அது பூனகன்னு ஏதாவது உருட்டி இருக்குன்னு சொல்லி அங்க இருந்து அவளை சமாளிச்சு கூட்டிட்டு போறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. டேய், நீ என்னடான்னா தெரியாம கைப்பற்றுச்சுன்னு உருட்டி விட்டுருக்க. அப்படியே மிதிச்ச. என்ன பண்ண சொல்ற பாட்டி? என்னதுக்கு பாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. சட்டு புட்டு இங்க இருந்து கிளம்புற வழிய பாரு. அது முடிஞ்சா இந்த ஜெயில நான் ஏன் அடைஞ்சு கிடக்குறேன்? எப்பயோ பறந்திருக்க மாட்டேன். இந்த காலு கொஞ்சம் கூட சரியாகல, ரொம்ப வலிக்குது. அதுவும் சரிதான். ஆனா என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோய, வர வர இந்த அர்ஜுன் போக்கே சரியில்லை. சீக்கிரமே இந்த வசுந்தரா பக்கம் சாஞ்சிருவான் போல இருக்க. அவ பக்கம் மட்டும் அவன் போயிட்டான்னு வச்சுக்க, அப்ப எனக்கு தான் முடியும். அந்த வீல் சேருக்கு நான் பிரயோஜனம் இல்லைன்னா எச்சி கையால கூட காக்கா ஓட்டவே ஓட்டாது. அப்புறம் உன்னை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இங்க மறைச்சு வச்சதெல்லாம் வேஸ்டாவே போயிடும். அதுக்கு என்ன நொதுக்கே? டேய், உன்னை போட்டு கொடுத்து நான் உள்ள தள்ளிட்டேன்னு வச்சுக்க, அட்லீஸ்ட் அந்த ஆனந்த் தம்பியாவது வெளியில வந்துரும். அந்த சிம்பத்திய வச்சே நான் அப்படியே காலத்தை ஓட்டிடுவேன். அடி பாவி துரோகி, என்னையே போட்டு கொடுக்க பாக்குறியா? போட்டு கொடுத்தா என்னடா? டேய், சர்வைவல் ரொம்ப முக்கியம்டா. வளர்த்ததுதான் வாழும்னு சொல்லி நீ கேட்டதில்ல? கேட்டிருக்கேன். ஆனா அது உன் விஷயத்துல தப்பாயிடும். அது எப்படி சொல்ற? நீ போட்டு கொடுத்து நான் ஜெயிலுக்கு போனேன்னு வச்சுக்க, அதோட உன் கதை அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணும் ஜெயிலுக்கு போறது புதுசு இல்ல. மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஆனா வெளியில வந்ததும் மொத வேலை உன்னை போட்டு தள்ளிடுவேன். ஏய், உன்னை காப்பாத்துனதுக்கு என்னைய போட்டு தள்ளிடுவியா? காட்டி கொடுத்தனா கட்டாயம் கொலை பண்ணிடுவேன். அப்ப எப்படினாலும் ஆப்பு எனக்கு தான். நான் உன்னை மாட்டி விடல. இந்த பிளான் ஏ ஓட நிப்பாட்டிக்கிறேன். அது என்ன பிளான் ஏ? ஐயோ, அதுவா ராசா? ஒரு மாசம் உன்னை உட்கார வச்சு சோறு போட்டு வெளியில அனுப்புறதுதான். சரி சரி, தட்ட கொடு. நீ சாப்பிட்டது போதும் போதும். டேய், இத பாருடா, எதையும் உருட்டாம ஒழுங்காரு. இல்ல இந்த செவுத்து பக்கம் போய் பள்ளி மாதிரி ஒட்டிக்க, புரியுதா? வந்து சேருதுங்க பாரு எனக்குன்னு. இந்த கிழவி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல இருக்கே. காட்டி கொடுத்தா கொலை பண்ணுவானாம்ல, கொலைகார பாவி.
ஐயோ அவன் செஞ்சாலும் செய்வான். யார் அவன்? ஏன்டா அவனுக்கு உதவி பண்றோன்னு ஒத்துக்கிட்டோமோ தலையெழுத்து. ச்சே, இந்த காந்திமதி யாருன்னு தெரியாம வாய விட்டுருக்கான். அதுக்கான பலன் அவன் கண்டிப்பா அனுபவிப்பான். யாரோ நிக்கிற மாதிரி இருக்கே.